காரைக்கால்லேருந்து குஜராத் வந்தாச்சு. 3 டேஸ் கழிச்சு குஜராத் வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இனிமேல் வந்து இங்க இந்த வீட்ல தான் வந்து ஸ்டே பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, Thursday ஈவினிங் தான் வந்து ரீச் ஆனோம். ஃப்ரைடேவே வந்து வளர்பிறை முகூர்த்தம் நல்ல நாளுன்றதுனால, இன்னைக்கே பால் காய்ச்சலான்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். பட் இந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து 5 பொருள் வச்சு கும்பிடுவோம் இல்லையா? ஸோ அது வந்து வாங்கலான்னு நெனச்சிருந்தேன். ஈவினிங் வந்ததுனால என்னால வாங்க முடியாம போயிடுச்சு. பட் ஒரு சில விஷயம்லாம் நெனச்சிருப்போம். இன்னைக்கு இந்த வேலைய செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அது தள்ளி போச்சுன்னா, அன்னைக்கு நாளே வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ இருக்கிறத வச்சுட்டு மனநிறைவா வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்டும் வந்து மண்டே ஆஃபீஸ் போயிடுவாருன்றதுனால 3 பேருமே நல்லா பால் மட்டும் பொங்க வச்சுட்டு, சாமி வந்து இருக்கிறத வச்சு கும்பிட்டாச்சு சிம்பிளா. வீட்ல திங்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா சாமி ரூம் செட் பண்ணி பொங்கல் வச்சுக்கலான்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு. இந்த வீட்டோட ஹால் தான் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு வீடு காலி பண்ணிட்டு வந்தால் அந்த இன்னொரு இடத்தோட மிஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீட்டில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு. இந்த இடமும் வந்து புதுசாக இருக்கிறதுனால. ஸோ பால்லாம் ஆறுனதுக்கப்புறம் குடிச்சிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டோம். ஏன்னா திங்ஸ்லாம் வராதனால ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். திங்ஸும் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ வர வரையும் ரிலாக்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்து தனியாக நமக்குன்னு ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 டேஸ்க்கு வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.